இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15 வசனம் சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையில் ரொம்ப இருளான வாழ்க்கையாக இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இருளான காரியம் இருக்குமேனால், இருள் என்றால் பாவமான காரியம் நமக்குள்ளே இருந்தால் அது இருள் தாங்க. ஒரு கீழ்ப்படியாமலும் அதுவும் ஒரு இருள் தான். தாய் தகப்பன் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அது இருள் வாழ்க்கை தான். வேலை ஸ்தலத்தில் ஒரு தடையாக இருக்கலாம், முதலாளி கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அதுவும் ஒரு இருளான வாழ்க்கை தாங்க. ஆசீர்வாதம் பெருக்கணும் எப்படிங்க பாருங்கள், எல்லாத்தையும் கீழ்ப்படிதல் இருந்தால் தான் ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட வரும். ஆசீர்வாதமே இல்லை என் வாழ்க்கையில் சொன்னால் நம்ம எதுலேயும் கீழ்ப்படியில, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியில, ஆண்டோடைய பிரமாணத்தை கை கொள்ள முடியாது நம்ம இருக்கிறோம். எத்தனையோ பேர் அது கேட்குறமே கண்டி அது வெளியில் நடப்பதே இல்லை. அதனால தான் ஆசீர்வாதம் உங்களுக்கு குறைவாக இருக்குது, அதனால தான் உங்கள் வாழ்க்கை இருளாக இருக்கிறது. ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்களேன், இந்த வசனத்தை கூந்துங்களேன். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15 வசனம் சொல்லப்படுகிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பேர் வெளிச்சத்தை கண்டார்கள். யாருன்னா பேர் வெளிச்சம் கண்டானா, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்களாம் பேர் வெளிச்சத்தை காண்டார்கள் என்று ஆண்டவர் வேதவாசம் சொல்லப்படுது. உலகம் முழுக்குமே இருளான வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே உலகத்துக்கு ஒரு ஒளி வந்ததுங்க. உலகத்துக்கு ஒளி யாருன்னா இயேசு கிறிஸ்து தாங்க, மெய்யான ஒளி. அவர் தான் சொல்கிறார் இந்த நாளில், இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மெய்யான ஒளியாக வந்தாராம். மெய்யான ஒளிங்க. இருளில் வாழ் ஜனங்கள் பேர் வெளிச்சத்தை கண்டார்கள். பேர் வெளிச்சம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்க கற்றுக்கிறோம். பேர் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றார். மரண இருள் கட்டுகளில் மாட்டி கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனையோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்றாங்களோ அவங்களாம் விடுதலை உண்டாகுதுங்க. சப்பானி நடந்தாங்க, ஓமையை பேசினா, குருடன் பார்வையை செய்தான், சப்பானி நடந்தாங்க. எத்தனையோ காரியத்தில் அந்த இருளான காரியம் அவங்க வாழ்க்கையில் நடைபெற்றதுங்க. அதுக்கு தான் சொல்கிறார், இயேசு இருளானவர்கள் இல்லைங்க, அவருக்குள்ளே கொஞ்சம் கூட இருள் கிடையாது, எல்லாம் வெளிச்சம். அவர் தான் சொல்கிறார், இருளில் வாழும் ஜனங்கள் பேர் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் இருக்கிறவர்களுக்கு, திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்போனா யாருன்னா மரண இருள், சாவுக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஆள் கூட பாருங்கள், இயேசுவே என்னை விடுதலை ஆக்குப்பான்னு யாருன்னா கூப்பிட்டு பாருங்களேன், உண்மையே விடுதலைங்க. உணர்ந்து பாருங்கள், பரிசோதனை பண்ணி பாருங்கள், இயேசு நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், அடையாளம், அதிசயங்க. என் வாழ்க்கையில் கூட அநேக அற்புதம் கிடைக்கும். அநேக குடிய பழக்கத்தில் அடிமைத்தனமாக இருந்த என்னை ஆண்டவர் மாற்றி உங்களோடு பேச வச்சுக்கிறார் பாருங்கள், எவ்வளோ அற்புதம் பற்றியா. மறித்து போயிருப்பேன், மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டது, முடியாதுன்ட்டாங்க டாக்டர், அவ்வளோதான், எல்லாம் போச்சு, உள்ளக்கிற உறுப்புலாம் போச்சுன்ட்டாங்க. ஆண்டவர் பற்றியா எல்லா உறுப்பும் உருவாக்குறவர் அவர் தாங்க, அவர் தான் உண்டு பண்ணுவார், அவர் தான் சொல்கிறார், உங்களை பார்த்து பேசுகிறார். இருளில் ஜனங்கள் பேர் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் இருக்கிறவங்களுக்கு திசை, மரண இருள் திசைன்னு சொன்னால் மரணத்துக்கிட்ட போயிட்டாங்க, அவள் தான் மறிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன போல் மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றார். யாரெல்லாம் இந்த உதித்ததுன்னு சொன்னால், யாரெல்லாம் இப்போ இயேசு நோய் கூப்பிட்றீங்களா, உங்கள் மரண இருளிலிருந்து ஆண்டவர் திசை ஒளியாக வந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறாருங்க. அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுறாரு, மரண நிலையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது. இருளில் ஜனங்கள் பேர் வெளிச்சத்தை கண்டார்கள். யாரெல்லாம் இருளில் இருக்கிறீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. வெளிச்சமான வாழ்க்கை எதுன்னு பாருங்கள். ஏசப்பா தாங்க வெளிச்சம், அவர் தாங்க வழி வாசல். நான் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவோடு ஒருவனும் வர முடியாதுன்றார். பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நிறைய தெரியுமா, கூர்ந்து கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம், அநேக பிரச்சனைகள், எப்போ மறிப்பான், எப்போ போயிடுவான் அப்படின்னு கூட என் குடும்பத்தார் கூட நினச்சாங்க. அப்படியே போட்டு துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், குடிக்காரன், எல்லா பழக்கத்திலையும் அடிமையாக இருந்த என்னை ஆனால் தூக்கி எடுத்த தேவன் அவர் தான் உங்களோட சொல்கிறார். மரண இருள், மரணம் என்னை பற்றி கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, ஆனாலும் கர்த்தர் என்னை விடுவித்தார். அவரை பார்த்து அப்போ பேசி கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மரண இருள் கட்டு இருக்கிறதா? அதுதான் ஆண்டவர் சொல்ல, இருளில் ஜனங்கள் பேர் வெளிச்சத்தை கண்டார்கள். யாரெல்லாம் பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதில்லை, நீங்களாம் வெளிச்சத்தில் நடக்கிறீங்க. உறுதியாக நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் ஒளியாக வந்தவர். அவருடைய கொஞ்சலும் இருள் இல்லை, அவரை பற்றி கொள்கிற நம்ம வாழ்க்கையிலும் வெளிச்சம் உதிக்கும். என் வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இயேசு வழியில் பின்பற்றலன்னு அர்த்தம். இயேசு வழியில் பின்பற்றுங்க, அடியனை போல சமாதான சந்தோஷத்தோடு நீங்களும் வாழ போகிறீங்க. ஆமேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமேன்.